இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம். இதோட பலன் சமூகத்தில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சுமார் 1000 ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி இது! யாராலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத சாதனை இது. அதனால்தான் இப்ப செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, இந்த விடியல் திட்டத்தை, இந்த விடியல் பயண திட்டத்தை கர்நாடக மாநிலத்திலே, ஆந்திரா மாநிலத்திலே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அதனாலதான் சொல்றோம், நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல. அதுதான் அவங்க அரசியல். அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்யறார் ஒருத்தர். யாரும் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள். ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? திமுக ஆட்சி மேல அவதூறு பரப்புறார், திமுக மேல அவதூறு பரப்புவார், திராவிடத்தை பழிப்பார், சட்டங்களுக்கு ஒப்புதல் தரமாட்டார், இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார், தமிழ்தாய் வாழ்த்த அவமதிப்பார், நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார், தமிழ்நாட்டோட கல்வி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார். இதை மட்டும்தான் அவர் செய்கிறார். இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இதை நாங்க மட்டும் சொல்றோமா, நீங்க மட்டும் சொல்றீங்களா? இல்ல, ஒன்றிய பாஜக அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சி. அதுக்கு